இப்போ கண்ணன் உத்தவருக்கு ஹம்சாவதாரத்தில் உபதேசத்தை சுருக்கமாக சொல்கிறார். அதாவது ஒரு தடவை சனத்குமாரர்கள் 4 பேரும் பிரம்மாவிட்ட போய் மனசையும் உலகியல் விஷயங்களையும் எப்படி பிரிப்பது அப்படி தெரியலையே அப்படின்னு போய் கேட்டாலாம். ஏன்னாக்கா உலக விஷயங்களை நோக்கியே மனசு போகிறது, புத்திக்கு கூட உலக விஷயங்கள் தவறுன்னு புரியுது. ஆனால் மனசை கட்டுப்படுத்துவது ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு கேட்க பிரம்மாவிற்கே இது பதில் தெரியலை. என்ன செய்யுதுன்னு யோசிக்கும் போது பார்த்தா பிரம்மாவுக்கு பக்கத்தில் படபடவென ரெக்கைகள் அடித்து கொண்டு ஒரு அழகான அன்னப்பறவை தோன்றியது. அதுதான் பெருமாளின் ஹம்சாவதாரம். அந்த வெண்மையான நிழல் ஹம்சப்பறவை வடிவத்தில் பெருமாள் தோன்றியதும் சனத்குமாரர்கள் பறவையை பார்த்து நீ யார் அப்படின்னு கேட்டா. பறவை சொல்லித்து, உங்களுக்கு பரமாத்மாவை பற்றி தெரிந்திருந்தால் நீ யார் என்றே கேள்வி கேட்டிருக்க கூடாது. உங்களுக்குள்ளும் அன்னப்பறவைக்குள்ளும் அந்தராத்மாவாக இருப்பது நான் தான். அப்படி இருக்க நீ யார் என்று கேட்டால் என்னை நானே யார் என்று கேட்டுக்கொள்வது போல் ஆகிவிடும். அந்தரியாமியாக இருப்பது நான் தான் என்று உங்களுக்கு தெரியாமல் சரீரத்தை மட்டும் பார்த்தால் நான் ஒரு ஹம்ச பறவைதான். அவங்களுக்குள்ள ஜீவாத்மாவை பற்றிய அறிவு இருந்தால் கூட ஜீவாத்மாக்களுக்குள்ளும் நான் இருக்கிறேன் புரிஞ்சுட்டாக்க நீங்கள் இது மாதிரி கேட்டிருக்க மாட்டேன். அது மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அன்னப்பறவை சொல்கிறது. அதாவது அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறது, பக்தி யோகத்தை விளக்க அன்னப்பறவை வடிவத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறவை இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. மனம் ஏன் உலகியல் விஷயங்களையே நாடி செல்கிறது அப்படின்னாக்க இந்த சரீரத்தோடு கூடிய மனசு இருக்கு இல்லையா, அது எப்பவுமே சேர்ந்தே இருக்கு, தொடர்போடு இருக்கிறதுனால தான் அது மனசும் உலகியல் விஷயங்களையே நாடி போகிறது. அதனால தான் உலக விஷயங்களை மனம் நாடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியானால் உலகியல் விஷயங்களை நாடாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு அந்த சனத்குமாரெல்லாம் கேட்குறா. இந்த சரீரத்தில் உள்ள பற்றை விட்டுவிட வேண்டும், பகவான் திருமேனியே தியானிக்க வேண்டும், என் ரூபத்தை தியானம் செய்ய வேண்டும், சுத்த தத்துவமான திவ்யமங்கலமான திருமேனி தியானம் செய். அப்போதுதான் சத்வகுணம் நன்றாக வளரும், உலகில் விஷயங்களில் பற்று குறையும். இந்த பற்று குறைந்தால்தான் உங்களுக்கு பகவானின் திருமேனி அனுபவிக்கவே தோன்றும். ஸ்ரீபாஷ்யத்தில் உலகில் தொடர்புடைய கர்மாதீனமான சரீரம்தான் கூடாது, வைகுண்டம் சென்று அங்கு திவ்யமான சரீரத்தை எடுத்துக்கொண்டு பகவானுக்கு கைங்கரியம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது. இந்த உலகில் விஷயத்தோட சரீரத்தை பற்று வைக்கக்கூடாது, ஆனால் பகவானோட திருமேனியில் மேலே பற்று வைக்க வேண்டும். இதுதான் பக்தி யோக உபாசனை அப்படிங்கிறார். இதையும் சில நாட்கள் செய்துவிட்டு உடனே விட்டுவிடக்கூடாது. கர்மாதீனமான ஆயுள் முடியும் வரை பக்தியோகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த 13வது அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் பகவான். அதுக்கப்புறம் 14வது அத்தியாயத்தில் உத்தவர் கண்ணன்ட்ட உபாயம்னா என்ன, உப்பேயம்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறார். உபாயம் என்பது அடைவிக்கக்கூடிய சாதனம், உப்பேயம் என்றால் அடைய வேண்டிய லட்சியம். இந்த இரண்டும் ஒவ்வொரு மனோநிலையை பொறுத்து வேறுபடும். மனோனா டெஸ்டினேஷன், அவளுக்கு என்ன ஆசை இருக்கோ அது பொறுத்து வேறுபடும். அதாவது சிலருக்கு சொர்க்கம் அடைய ஆசை இருக்கும், அவளுக்கு அதுக்கேற்ற வழி என்ன சாதனம், யாகம் ஹோமம் செய்யறது, டெஸ்டினேஷன் சொர்க்கம். சிலருக்கு என்ன பண்ணணும், உலக வாழ்க்கையே அனுபவிக்கணும்னு தோணும், அதுக்கு அவளுக்கு பணம் சம்பாதிக்க தோணும், அதுதான் அவளுக்கு சாதனம். சிலருக்கு ஐஸ்வர்யத்தில் ஆசை வரும், ஐஸ்வர்ய ஆளுமை, தான் தான் ஹெட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். அவளுக்கு சாமதான பேத தண்டம் எதையாவது கொண்டு அவர்கள் நினைத்தே சாதிப்பவர்கள், அதை அனுபவிக்க தோணும், அதுதான் அவளுக்கு சாதனம். சிலருக்கு புகழ் பெறணும்னு ஆசை இருக்கும், அதற்கு வழி காவியம் நாடகம் இதெல்லாம் எழுதி பேரும் புகழும் பெறுவா. சிலருக்கு லட்சியமே என்னன்னாக்கா சிற்றின்பம் தான், அதுக்கு காமசாஸ்திரத்தை படிப்பா. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாதனம் இருக்கு, அடைய வேண்டிய இலக்கு வேறையா இருக்கும். சிலர் கைவல்யம் அடைய ஆசைப்படுவார்கள், அதற்கு வழி மனதையும் புலன்களையும் அடக்கி நான் 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 என்று ஜீவாத்மாவையே தியானித்தல். அவளுக்கு பகவானை அடைய விரும்ப மாட்டார்கள், தன்னைத்தானே அனுபவித்தர், அதையே தியானிச்சுட்டே இருப்பா. இதுவரை சொன்னது எதுவுமே பிரயோஜனமே இல்லை உத்தவா அப்படிங்கிறார் கண்ணன். ஏன்னா உயர்ந்த லட்சியம் உயர்ந்த வழி எது என்றால் அதை 14வது அத்தியாயத்தில் 12வது ஸ்லோகமாக சொல்ற, பகவானை அடைந்து பகவானை அனுபவித்து தொண்டு செய்ய வேண்டும். இது பேர் தான் மோட்சம். இதற்கு வழி பகவானிடம் பக்தி செய்து சரணாகதி செய்வதுதான். இந்த பக்தி யோகத்தை பிரதானமாக செய்வதால் பக்தி யோகம்தான் சிறந்த வழி அப்படிங்கிறார் பகவான். பக்தி யோகத்தில் ஈடுபடுவதே ஆனந்தம்தான்.
பக்தியோகத்தில் ஈடுபடுவதால் ஏற்படும் ஆனந்தம் இருக்கே, அவர் மோட்சம் கூட தாமதமாக கிடைக்கட்டும் பாலாம், அவ்வளோ பக்தியோகத்தில் ஆனந்தம் இருக்குமா. அது பக்தியோகமாகிய உபாயமும் ஆனந்தம்தான். அதனால் அடையக்கூடிய டெஸ்டினேஷன் என்னது, லட்சியம், அதுவும் ஆனந்தமே. அதனால் உத்தவா, என்னை அடைய என்னை தியானிப்பதுதான் சிறந்த வழி. இப்படிப்பட்டவன் பிரம்மாவின் பதவியை கூட லட்சியம் செய்ய மாட்டான். இந்திர பதவிக்கெல்லாம் ஆசையே படமாட்டான். அவனுக்கு வேண்டியது எல்லாம் என்னது, வைகுண்ட பிராப்தி மட்டும்தான். அதுதான் லட்சியம். அப்படிப்பட்டவனிடம் அவன்கிட்ட தான் எனக்கும் பிரியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நான் அவனிடம் அதிகமாக பிரியம் வைக்கிறேன் அப்படின்னு பகவானே கூறுகிறார். அப்படிப்பட்ட பக்தன் தான் எனக்கு பிரம்மாவை விட, அதாவது என் மகனான பிரம்மாவை விட, பேரனான ருத்ரனை விட, அண்ணனான பலராமனை விட, என் மனைவியான லட்சுமியை விட மிகுந்த அன்பை நான் அவனிடம் வைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பக்தன் போகும் இடமெல்லாம் நான் பின்னாடியே தொடர்ந்து செல்கிறேன். எதற்கு தெரியுமா, அந்த பக்தனோட பாதத்தூள் என் மீது பட்டு தூய்மை அடைவதற்காக அப்படின்னு கண்ணன் கூறுகிறாராம். எந்த தாழ்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் அவன் என் பக்தனாக இருந்தால் போரும், அவன் தூய்மையானவன் தான். பகவத்குணத்தில் திளைத்து மெய்சிலிர்த்து மனமுருகி கண்ணீர் பெருகினால்தான் பக்தி அவனை தூய்மையாக்கும். இதுதான் உயர்ந்த நிலை. எப்படி தங்கத்தில் இருக்கும் அழுக்கை போக்குவதற்காக நெருப்பில் இடுகிறார்களோ அதுபோல பக்தி என்ற நெருப்பில் ஜீவாத்மா என்ற தங்கம் போட்டால்தான் ஜீவாத்மாவில் இருக்கும் அழுக்கெல்லாம் நீங்கும். அப்பொழுதுதான் ஜீவாத்மாவிற்கு ஞானமே பிரகாசிக்கும் அப்படின்னு 14வது அத்தியாயத்தில் சொல்கிறார். 15வது அத்தியாயத்தில் யோக சித்தியை பற்றி சொல்கிறார் உத்தவருக்கு. அதாவது ஒருவன் பக்தியோகத்தில் ஈடுபடும் போது அஷ்டாங்க சித்தி ஏற்படும். ஆனால் அதிலெல்லாம் நீ ரொம்ப ஆசை வைக்கக்கூடாது. ஏன்னா அப்புறம் மனசு அப்படியே அங்கங்கே போயிடும். கூடு விட்டு கூடு பாயிருது, உடம்பை சின்னதாக்குறது, பெருசாகிறது, அப்படி ஆசை வரக்கூடாது அப்படின்னு அதை சொல்கிறார். 16வது அத்தியாயத்தில் உத்தவர் கண்ணன்ட்ட நீ சொன்னது அனைத்தும் எனக்கு புரிஞ்சிடுத்தோ, இவற்றுள் மனம் போகாமல் இருக்க உன்னை மட்டுமே சிந்திக்க ஏதாவது ஒரு வழி சொல் அப்படின்னு கேட்குறார். அதற்கு கண்ணன் சொல்கிறார், விபூதி யோகம் பகவத்கீதையில் சொன்னார் இல்லையா, தன்னோட பெருமைகளை பற்றி ஒரு பெரிய பட்டியலே போட்டாரே, அதை மாதிரி உத்தவ கீதையிலும் கண்ணன் உத்தவருக்கு பெரிய பட்டியலே போடுறார். தன்னோட பெருமைகளை எல்லாம் சொல்லி ஏன் சொல்கிறார் அப்படின்னா, அதை அப்போ தான் நீ புரிஞ்சுண்டு உனக்கு பக்தி பறக்கும் அப்படின்னு சொல்கிறார். என்னன்னாக்க, நான் தீங்கு செய்பவர்களுக்கு காலனாக இருக்கிறேன், பெருமை உள்ளவர் வஸ்துக்களுக்குள் பெருமையாக இருக்கிறேன், சூக்ஷ்மமாக இருக்கும் ஜீவாத்மாவாக நான் பொருள்களுக்குள் ஜீவாத்மாவாக நான் இருக்கிறேன், வெல்ல முடியாத பொருள்களுக்குள் மனமாக இருக்கிறேன், தேவர்களுக்குள் பிரம்மாவாக இருக்கிறேன், அப்புறம் எழுத்துக்களில் அகரமாக இருக்கிறேன், மந்திரங்களில் பிரணவமாக இருக்கிறேன், சந்தங்களில் காயத்ரியாக இருக்கிறேன், வசுக்களுக்குள் ஹவ்யவாகனாக இருக்கிறேன், அதுக்கப்புறம் ருத்ரர்களுக்குள் நீலலோகிதனாக இருக்கிறேன், பிரம்ம ரிஷிகளுக்குள் பிருகு ரிஷியாக இருக்கிறேன், ராஜ ரிஷிகளுக்குள் சுவாயம்பு மனுவா ரிஷியாக இருக்கிறேன், தேவ ரிஷிகளுள் நாரதராக இருக்கிறேன், சித்தர்களுள் கபிலராக இருக்கிறேன், பக்ஷிகளுள் கருடனாக இருக்கிறேன், பிரஜாபதிகளுக்கு தக்ஷ பிரஜாபதியாக இருக்கிறேன், பித்ரு தேவதைகளுக்கு அரியமா தேவதையாக இருக்கிறேன், அசுரர்களுக்குள் பிரகலாதனாக இருக்கிறேன், யக்ஷர்களில் குபேரனாகவும், யானைகளில் ஐராவதமாகவும், ஒளிகளில் சூரியனாகவும் இருக்கிறேன், மனிதர்களுக்குள் மன்னராக இருக்கிறேன், குதிரைகளுக்குள் உச்சேஸ்வரசராக இருக்கிறேன், உலோகங்களுக்குள் தங்கமாக இருக்கிறேன், ஒருதலை பாம்பில் வாசுகியாகவும் பலதலை பாம்புகளில் ஆதிசேஷனாகவும் இருக்கிறேன், நதிகளில் கங்கையாகவும், ஆயுதங்களில் வில்லாகவும், மரங்களில் அரசமரமாகவும், புரோகிதர்களில் வசிஷ்டராகவும், சேனை தலைவர்களில் தேவசேனாதிபதியான ஸ்கந்தனாக இருக்கிறேன், யஜ்யங்களில் பிரம்ம யஜ்யமாக இருக்கிறேன், மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன், அதுக்கப்புறம் புலன்களை வென்றவர்கள் சனத்குமாரர்களாக இருக்கிறேன், பக்தர்களுக்குள் உத்தவா நீயாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் பெருமையை அப்படி சொல்ற பகவான் உத்தவர்கிட்ட. இப்படியோட 16வது அத்தியாயத்தை முடிக்கிறார். அப்புறம் 17வது அத்தியாயத்தில் வர்ணாசிரம தர்மத்தை பற்றி சொல்கிறார். பிரம்மச்சாரியா இருந்தால் அவன் எப்படி வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் சொல்கிறார். 18வது அத்தியாயத்தில் வானப்பிரஸ்தம் சன்னியாசி அவன் என்னென்ன ஃபாலோ பண்ணும், வர்ணாசிரம தர்மத்தை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறார். 19ல் மீண்டும் சரணாகதி பற்றி சொல்கிறார். அதுக்கப்புறம் ஞானம் விஞ்ஞானம் ரெண்டும் சரணாகதிட்ட இருக்கணும்னு சொல்கிறார். ஞானம்னா என்ன, உடல் வேறு ஆத்மா வேறுங்கிற ஞானம் இருக்கணும். சரீரத்துக்குள் இருக்கும் ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாக்குள் இருக்கும் பரமாத்மா புரிந்து கொள்வது தான் விஞ்ஞானம். அப்படி பகவானை அடைய பகவானே வழின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானிக்கு எல்லாமே பகவான் தான் அப்படின்னு அவள் நினைக்கிறார். பகவான் இந்த
ஞானி இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிறார் பகவானே. அதை 19வது அத்தியாயத்தில் சொல்கிறார். 20-21 கர்மயோகம், ஞானயோகம், பக்தியோகத்தை பற்றி எகெயின் சொல்கிறார். இதில் ஈடுபாடு இல்லாமல் கர்மயோகத்தில் உள்ளவர்களாம் என்ன பண்ணுவா, அன்றாட கடமைகள் செய்வதில் மட்டுமே விருப்பம் கொள்வார்கள். ஓரளவு பக்குவம் அடைந்த போய் நமக்கு ஞானியாக விரும்புவார்கள். இறுதியில் பக்தியோகத்தில் ஈடுபட்டு என்னையே வந்து அடைவார்கள் அப்படிங்கிறார். 22 தத்வத்திரயத்தை பற்றி சொல்கிறார். அதாவது ஜடப்பொருள், சித்து, அச்சித்து, ஈஸ்வரனை பற்றி சொல்கிறார். 23 ஆசை துறந்த பிக்ஷு எப்படி இருப்பார் சொல்கிறார். 24 சிருஷ்டி சம்ஹாரம் பற்றி சொல்கிறார். 25 முக்குணங்கள் பற்றி சொல்கிறார். சுத்த தத்துவமான நிர்குணமாக இருக்க வேண்டும் என்றும் அந்த முக்குணங்களை விட வேண்டும் என்றும் சொல்கிறார். நிர்குணம்னா என்ன? ரஜோகுணம் தமோகுணத்தை நீக்கி பிறகு பிரகிருதி சம்பந்தமான சத்வகுணத்தையும் நீக்க வேண்டும். ஏன்னா பிரகிருதியில் எப்போவுமே சத்வகுணம் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் ரஜோகுணம் தமோகுணம் ஒட்டின்னு இருக்கும். அதனால பிரகிருதி சம்பந்தமான சத்துவகுணத்தையும் நீக்கி அப்ராக்கிருதமான சுத்த தத்துவமான குணத்துடன் இருக்கும் நிர்குணத்தை பகவான் வந்து இருக்கணும். அப்படி உலகில் சத்துவம் விளக்குகிறார். நிர்குணத்தை பற்றி பகவான் விளக்குகிறார். 26 துஷ்ட சகவாசமே கூடாது, சத்சங்கத்தோடு இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். 27வது அத்தியாயத்தில் பெருமாளுக்கு எப்படி திருவாராதனை பண்ணணும் அப்படின்னு நன்னா விளக்குற உத்தவருக்கு. என்னென்ன முறைகள் எப்படி செய்யணும், ஆகபத்தை என்ன சொல்லியிருக்கு, அதெல்லாம் நன்னா விவரிக்கிறார். அதுக்கப்புறம் 28 ஞானயோகம் பற்றியும் 29 பக்தியோகம் பற்றியும் என்னை வந்து அடைவாய் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் பக்தியோக தடையாக இருக்கும் பாவங்களை எல்லாம் போக்க என்ன செய்யணும், சரணாகதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் பத்ரிகாசிரமம் சென்று கங்கையில் நீராடி பக்தியோகம் செய்து என்னை வந்து அடைவாய் அப்படின்னு உத்தவருக்கு நன்னா உபதேசம் பண்ணி முடிக்கிறார். ஆனால் உத்தவர் என்ன பண்ண சொன்ன முடிச்சோன்னு அப்படியே தன்னோட கண்ணீரால் அப்படியே பகவானோட திருவடியை அப்படியே நினைக்கிறார். திருமஞ்சனமே செஞ்சுட்டாராம். அப்போ கண்ணன் சொல்கிறார், என்னை அடையும் வரை என்னோட பிரிவை நீ தாங்குவதற்காக, உன் வருத்தத்தை போக்குவதற்காக என்னோட பாதுகையை தரேன். எப்படி ராமாவதாரத்தில் ராமர் பரதருக்கு பாதுகை கொடுத்து ஆஸ்வாசப்படுத்தினாரோ அதே மாதிரி நான் என்னுடைய பாதுகை உனக்கு தருகிறேன். அதை பூஜை செய்து நீ பத்ரிகாசிரமத்தில் பூஜை செய்து பக்தியோகம் செய்து கடைசியில் என்னை வந்து அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அவருக்கு பாதுகையை கொடுத்துட்டு இதோட உத்தவ கீதையை முடிச்சுக்கிறார். இப்போ பகவான் வைகுண்டம் போகிற நேரம் வந்துருத்தோ. அடுத்து கண்ணன் வைகுண்டத்துக்கு கிளம்பணும் இல்லையா, அதுக்கு தயாராகிட்டார். பிராபாத கஷேத்திரத்துக்கு வர அங்கே துவாபரயுகம் அதோடு முடிய போகிறது. கடல் துவாரகை சூழப் போகிறது. எல்லோரும் இங்கேருந்து கிளம்புங்கள் அப்படிங்கிற. நானும் இப்போ கிளம்ப போகிறேன் அப்படிங்கிற. அப்போ அந்த பிராபாத கஷேத்திரத்துக்கு வந்த பகவான் கண்ணன் கிளம்பினதும் ஊர் மக்கள் ஒவ்வொருத்தரும் அவ்வளவா சண்டை போட ஆரம்பித்தா. 52 கோடி யாதவர்களும் அனைவரும் மாண்டு போனார்கள். அதான் விஸ்வாமித்திரோட சாபம் இருக்கு இல்லையா, அந்த கோரை பொருட்களெல்லாம் எடுத்து முதல்ல ஆயுதத்தால் பண்ணா. கத்தி கம்பு எல்லாத்தையும் வச்சு சண்டை போட்டா. அது எல்லாம் முடிஞ்ச உடனே கோரப்பொருட்களை பிடுங்கி அதில் சண்டை போட்டு எல்லோரும் மாண்டனர். எல்லாரும் போனப்புறம் யாதவ குலம் மொத்தம் அழிஞ்சுன்னு தெரிஞ்சப்புறம் கண்ணன் மட்டும்தான் இருக்கார். கண்ணன் எப்படி விதிவிலக்கல்ல, விஸ்வாமித்திர சாபத்தின்படி தான் மரத்தூள் மூலம்தானே அவரை வந்து விதிவிலக்கில் அவர் தான் மாண்டு போகணும். அந்த உலக்கை மூலம்தானே அவரும் மாண்டு போக வேண்டும். அதுக்காக காத்துன்னு இருந்தார். அப்போ அந்த வேடன் வந்து ஒருத்தன் வந்து தன்னோட வில்லில் அந்த இரும்பு தொண்டை பூட்டினானே, அவன் அங்கே வந்திருந்தான். அவன் என்ன பண்ணான், கண்ணன் படுத்திருந்த அந்த போகிறதுக்காக ஒரு பிப்பளை மரத்தில் படுத்துட்டு இருந்தார். அதை பார்த்துட்டு அவர் சாய்ந்திருந்த பொசிஷனை பார்த்துட்டு ஒரு மான் தான் படுத்துட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அம்பு போட போனான். அதுக்குள்ளே பலராமன் என்ன பண்ணார், கண்ணனை விடைபெற்று கொண்டு தன் நிஜ சொரூபமான ஆதிசேஷ வடிவத்திலேயே ஆகாயத்தை நோக்கி கிளம்பி விட்டார். அதுக்கப்புறம் பகவானோட தேர், சங்கு, சக்கரம் எல்லாம் கிளம்பிடுத்து. தேவர்கள்லாம் பூமாறி பொய்ந்தார்கள். கண்ணனோட வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் பிரார்த்தித்தபடி எல்லா காரியங்களும் நன்றாக முடித்து கொடுத்த உனக்கு நான் துதி பாடினார்கள். இந்த பூலகத்தை 125 ஆண்டு வாழ்ந்து முடித்து விட்டார் பகவான். அவரை வரவேற்க நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னு தேவர்கள்லாம் கூறினார்களாம். கண்ணன் எதுவுமே பேசலை. அந்த பிப்பளை மரத்தில் சாஞ்சி படுத்துட்டு இருந்த ஒரு வேடன் கண்ணன் திருவடியில் ஒரு மேல் பாகத்தை பார்த்தபோது ஏதோ மான் தண்ணி குடிக்க வர மாதிரி தெரிஞ்சதான். உடனே அந்த அம்பை எய்தான். அந்த கட்டை விரலில் பட்ட உடனே ஒரே ஒரு துளி ரத்தம் கீழே விழுந்தது. அவருக்கு ஒன்றும் நேராது. ஆனால் விஸ்வாமித்திரோட சாபம் பலிக்க வேண்டுமே, அதனால தான் கண்ணன் வந்து
அதுக்காக காத்துன்னு இருந்தார். அந்த இரும்பு துண்டு தன் மேலே பட்டதும் அந்த அது எப்படி படுத்துன்னு இருந்தார், வலது தொடைக்கு மேலே இடதொடை வைத்திருந்து அவர் படுத்திருந்து பார்த்தா ஒரு மான் அங்கே வந்து தண்ணி குடிக்க வரா மாதிரியே இருந்துதான். அந்த சொட்டு ரத்தம் விழுந்ததை பார்த்தோடனே வேடன் நடுங்கி போயிட்டான். உடனே ஓடி வந்து அடிச்சிட்டோ, மான் அடிச்சிட்டோமோ, மான் அடிக்கிறோம்னு நினச்சிட்டு மனுஷன் அடிச்சிட்டோம் போல இருக்கேன்னு ஓடி வந்து பார்த்தா கண்ணன் எப்படி காட்சி கொடுத்தார், சதுர்புஜ கோலத்தோட சயனில் காத்திருந்தார். நாராயணா என்னை மன்னிச்சுக்கோ, அபசாரப்பட்டுட்டேன் அப்படின்னார். நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு நரகம்தான் கிடைக்க போகிறது அப்படின்னு அழுது புலம்பினாராம். கண்ணன் சொன்னார், அழாத, உனக்கு சொர்க்கம் தான் கொடுக்க போகிறேன். நான் கிளம்ப ஒரு காரணமாக தேவைப்பட்டது, அதுக்கு தான் நான் உன்னை உபயோகிச்சுட்டேன். அதனால உனக்கு சொர்க்கம்தான் அப்படின்னோடனே அவன் சொர்க்கம் கிளம்பி போயிட்டான். இப்போ கண்ணன் தனியாக இருந்தார். அப்போதான் தாருகன் வந்தார். அவள் தான் அவளோட தேரோட்டி, வேறு யாருமே பக்கத்தில் இல்லை. கண்ணன், நான் உன் கூட இருக்கிறேன் கண்ணா அப்படின்னு தாருகன் சொன்னார். அப்போ கண்ணன் சொன்னார், நான் சொல்ல போகிற காரியத்தை நீ செய்து விட்டு நீயும் சொர்க்கம் செல் அப்படின்றார். என்னன்னாக்க, துவாரகையில் யாரும் இருக்க வேண்டாம், எல்லாரையும் கிளம்பி போக சொல்லு. அங்குள்ள பெண்களுக்கு இப்போ ஆபத்து வரும். இந்த இந்திரபிரசம் இருக்கு இல்லையா, அந்த இந்திரபிரசத்தில் அர்ஜுனிடம் இருக்கிற அந்த பெண்களை எல்லாம் பத்திரமா அழைச்சிட்டு போக சொல்லு அப்படின்னார். தாருகன் கிளம்பிட்டான். அப்படி சொல்லிவிட்டு சொர்க்கம் அந்த ஊரில் போய் சொல்லிட்டான் அர்ஜுனன்ட்ட, இது மாதிரி இந்த இந்திர பெண்களெல்லாம் நீ காப்பாற்று கண்ணன் சொன்னான்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான் சொர்க்கத்துக்கு. அதுக்கப்புறம் கண்ணனும் கிளம்பி வைகுண்டம் போயிட்டார். மக்கள் எல்லாம் அப்படியே துவாரகையிலேருந்து வர வர கடல் பின்னாடியே வந்துட்டே இருந்துதான். எல்லா மாளிகையும் அப்படியே கடல் சூழ்ந்துருத்து. மக்கள் பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டனர். வசுதேவரோட மாளிகை மட்டும் ஒன்றுமே ஆலயம். ஆனால் எல்லாரும் வருந்தும் போது வர வழியில் திருடர்கள் வர ஆரம்பிச்சிட்டா. அவள் என்ன பண்ணா, பெண்களெல்லாம் வழிமறிச்சா. அப்போ அர்ஜுனன் நினச்சானா, நான் யார், பீஷ்மர் துரோணர் எல்லாருமே கொன்றவன், நான் வந்து விஜயன், இந்த திருடதான் எனக்கு பெரிய விஷயம் எம்மாத்திரம் அப்படின்னு ஒரு எகத்தாளமாக நினச்சிண்டு காண்டிபத்தை தூக்க பார்க்குறான். தூக்கவே முடியல. என்னது எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பண்ணிருக்கு, இது என்ன தூக்கவே முடியலையே பார்த்தா நான் ஏற்றடும் பார்த்தா தோளில் தெம்பே இல்லை. திருடர்கள்லாம் பெண்கள் அப்படியே துன்புறுத்தினான், கூட்டின்னு போயிட்டா. முன்னால் ஒன்றுமே தடுக்க முடியல. ரொம்ப வெக்கப்பட்டான். தலை குனிஞ்சுட்டே அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தான். அப்போ வேதவியாசர் எய்த்தாப்பில் வந்தார். அவர்கிட்ட சொன்னான், என்ன எவ்வளோ பெரிய வீரன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னா. அப்போ அவர் சொன்னார், கண்ணன் வைகுண்டம் போயாச்சு, அவர் இருக்கும் வரை தான் உனக்கு எல்லாம் பலம். ஆக நீயும் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. இப்போ துவாபர யுகம் முடிய போகிறது, கலியுகம் தொடங்க போகிறது. கலியினோட தாக்கம் தான் இது. இனி நிறையா இருக்கும். இனி நீங்கள் இருக்க வேண்டாம். பஞ்சபாண்டவர்கள் எல்லாரும் கிளம்பி போங்க. பத்ரிகாசிரம் போய் அங்கேருந்து சொர்க்காரோகிணிங்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து சொர்க்கம் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாராக. கண்ணன் இருக்கும் வரை தான் சக்தி. பகவான் செல்வதை கிளம்பியாச்சுன்னா சக்தி எல்லாம் போயிடுத்த அவளுக்கு. இவாளும் கிளம்பி போயிட்டா. இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்கந்தத்துலேயும் என்னென்ன தத்துவங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் பரீட்சத்தை எப்படி மோட்சம் அடைஞ்சாங்கிறதையும் பார்க்கலாம்.